கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் திடன் கொள்ளுங்கள், பி ஸ்ட்ராங். நாம் எல்லோரும் திடன் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின கடிதத்தில் 5 காரியங்களை நினைப்பூட்டி எழுதியிருக்கின்றார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13-14 வசனங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுது. Watch you, stand fast in faith, quit you like men, be strong. நாம் அன்போடே செய்யவும் வேண்டும். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று நாம் அறிகிறோம். முதலாவதாக விழித்திருங்கள். நாம் ஆவியிலே விழிப்போடு கூட இருக்க வேண்டும். விழித்திருக்கும் போதுதான் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகமாக நித்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விழித்திருந்து ஜெபித்து பாருங்கள், அநேக ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றோரை ஜெபிக்கும்படியாக அழைத்து சென்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சற்று கல்லெறி தூரம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணினார். மற்ற சீஷர்கள் அங்கே ஜெபம் பண்ணும்படியாக இருந்தார்கள். ஆனால் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். அவர் பார்க்கும்போது நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. ஆவி சந்தோஷமாக இருக்கிறது, எப்போதும் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானே, அதை போல தேவனோடே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் மாமிசம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார். எனவே நாமும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். சபையார் பேதுருக்காக ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். இதை அறிந்த சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். போதகர் தானே நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது.
இங்கே பேதுருக்காக சபையார் ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவை கர்த்தர் விடுதலை செய்தார். எத்தனை அற்புதமான காரியம் என்று பார்த்தீர்களா? நோவா காலத்திலே பார்க்கும்போது என்ன நடந்தது, அதை ஆண்டவர் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 37 44 வசனங்கள். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கொள்வனையும் கொடுப்பனையும் பிஸ்னஸில் மிகுந்த கவனத்தை செலுத்துகிறார்கள். இதே போல தான் நோவா காலத்தில் கூட நடந்தது. அதைத்தான் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரக்கூடிய வேலையாக இருக்கிறது. அவருடைய வருகை திருடனைப் போல வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் வரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டு ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடப்பட்டான் என்று அறியீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். ஆக நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அறியாத வேளையிலே மனுஷகுமாரன் வருவார். அவருடைய வருகையை நாம் அறியோம். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நோவா காலத்தில் பாருங்க, ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டுமாக உணராதிருந்தார்கள். அதே போலதான் இப்பொழுதும் நடக்கிறது. வருவது வரட்டும், எல்லாருக்கும் வரக்கூடியதானே நமக்கு வரும் என்று மெத்தனமாக இருக்கிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. விழித்திருந்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள். 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அதே 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே 2வதாக சொல்லுகிறார். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நமக்கு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து நிலை நிற்க வேண்டும். விசுவாசம் என்பது காணாததை நம்புவதுதான் விசுவாசம். எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியாக இருக்கிறது. நாம் எதை நம்புகிறோமோ அது நிச்சயமாக இருக்கிறது. காணாததை நம்புகிறதே நம்பிக்கை. காணப்படாததை நாம் நம்புகிறோம். அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பரலோகம் உண்டென்று நாம் நம்புகிறோம். அங்கிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நாம் நம்புகிறோம். அது விசுவாசம். அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசத்தினாலே நம்முடைய முற்பிதாக்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அநேக நன்மைகளை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம். பொல்லாத பிசாசு இந்த உலகத்திலே எங்கும் சுற்றி வலம் வருகிறான். கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியம். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்து தான் அவனை நாம் ஜெயிக்க முடியும். இப்படித்தான் நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 49-50 வசனங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அங்கே ஜெப ஆலய தலைவன் அவனுடைய ஒரே குமாரத்தி இயேசு கடந்து போகும்போது இப்படி அவர் பேசிக்கொண்டு போகையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வருகிறான். உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அவள் மரணத்துக்காக போராடி கொண்டிருந்தாள். அந்த சமயத்திலே இந்த யவீரு இயேசுவினிடத்தில் வந்து அவளை எப்படியாவது குணமாக்கும் என்று வேண்டிக் கொண்டார். அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த நிகழ்வானது நடக்கிறது. அங்கிருந்து வீட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். அதற்கு இயேசு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உடைய விசுவாசத்தை விட்டுவிடாதே, அவள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவாள், ரட்சிக்கப்படுவாள். விசுவாசம் உள்ளவனாய் இரு. அன்பான தொலைக்காட்சி நேயரே, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். யவீரு நிலைத்திருந்தான், நம்பிக்கையோடு இருந்தான். அவர்கள் சொன்ன உடனே அவன் அழுது கொண்டு ஓடவில்லை. இயேசு இருக்கிறார், அவர் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லியிருக்கிறார், அந்த நம்பிக்கையிலே நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று நின்றான். இயேசு அவளை சுகமாக்கினார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக, புருஷராய் இருங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள். ஏன் புருஷராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு புருஷனுக்குரிய அந்த தன்மையோடே அவன் நினைத்திருக்க வேண்டும். அதிலிருந்து அவன் ஒருபடி இறங்கிவிடக்கூடாது. அந்த புருஷனுக்குரிய அந்த மேன்மையை அவன் விட்டுவிடக்கூடாது. எனவே புருஷராய் இருங்கள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். முதலாவது ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாக இருக்கின்றான். ஸ்திரியானவள் புருஷனிலிருந்து தோன்றினவள். எனவே கணவன் மனைவியாகிய இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஆனால் புருஷன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாக இருக்கிறான். அதனால்தான் அந்த மகிமையை விட்டுவிடக்கூடாது. ஒரு குடும்ப தலைவன் என்ற அந்தஸ்தை அவனை எழுந்துவிடக்கூடாது. புருஷராய் இருங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ
குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அன்பானவர்களே, நாம் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினோம், குழந்தையை போல சிந்தித்தோம், குழந்தையை போல யோசித்தோம். ஆனால் புருஷரான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட வேண்டும். When I became a man, I put away childish things. குழந்தைக்கேற்ற காரியங்களை நாம் ஒழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கக்கூடாது. நாம் புருஷர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 11-15 வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலேயே நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். தேவனுடைய அனந்த திட்டம் எப்படி என்று பார்த்தீர்களா? நாம் எல்லாரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான சரீர வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்குமாக தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராக ஏற்படுத்தினார், சிலரை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தினார், சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பராக போதகராக ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே நாம் இனி குழந்தைகள் அல்ல. மனுஷருடைய சூது, வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதனை, இவைகளெல்லாம் நாம் விட்டுவிட்டு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள்ளாக வளர வேண்டும். அதற்காகவே தேவன் இந்த அற்புதமான திட்டத்தை சபையின் மூலமாக இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கையிலே ஒருமைப்பட்டவர்களாகி நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நிறைவான ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும். எனவே புருஷராய் இருங்கள், குழந்தைக்கேற்ற காரியங்களை ஒழித்து விடுங்கள். தேவன் ஏற்படுத்தியிருக்கிறதான அற்புதமான திட்டத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நடந்து தேவனுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். 4வதாக நாம் பார்க்கும்போது திடன் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13 நாம் முன்னமே வாசித்தோம். திடன் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள மகளை கண்டு திடன் கொள் என்று சொன்னார். மத்தேயு 9வது அதிகாரம் 20-22 வசனங்கள். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனையோ வைத்தியர்களை நாடியும் சுகம் கிடைக்கவில்லை. இயேசுவினுடைய வஸ்திரத்தையாக நான் தொட்டால் போதும், நான் சுகமாவேன் என்று அந்த கூட்டத்துக்குள்ளாக முண்டியடித்து கொண்டு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். உடனே சுகமானாள். இயேசு அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இன்றைக்கு நாம்
விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டியது எத்தனை அவசியமான காரியம். யோவான் 16வது அதிகாரம் 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பார்த்தீர்களா? திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு வரக்கூடிய காரியங்களை நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவரிடத்திலே நமக்கு சமாதானம் உண்டு. அவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆனால் உலகத்தில் உபத்திரவமானது இருக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கு உபத்திரவம் வந்தது. தொடர்ந்து அவர்கள் கர்த்தருக்காக நிலைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் திடப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கைதியாக இருக்கின்றார். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் திடப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரம் 11வது வசனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலே சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். எருசலேமிலே நீ என்னை குறித்து சாட்சி கொடுத்தாய், இப்பொழுது ரோமாபுரிக்கு கடந்து செல்கிறாய், அங்கேயும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலே பவுல் அங்கே இருந்தார்? கட்டுண்டவனாக அவர் போகிறார். கட்டுண்டவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்கள், திடன்கொள் என்று சொல்லுகிறார். நம்மை திடப்படுத்தக்கூடியவர் பிதாவாகிய தேவன். அவர்தான் நம்மை பலப்படுத்தக்கூடியவர். அவருடைய பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற முடியும். தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று கடந்து சென்று கோலியாத்தை ஜெயித்தான். அன்பான சகோதரனே, நீங்களும் அந்த விதமாக கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயிக்க முற்படுங்கள். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. அன்போடு நாம் காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்பு நிறைவானதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2வது வசனம், நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. If I have not charity, I am nothing. என்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஹீரோ அல்ல, ஜீரோ. ஏனென்றால் அன்பு இல்லை. அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கிறது, சகல ரகசியங்களை நான் சொல்லுவேன், சகல அறிவும் எனக்கு இருக்கிறது, நான் பார்த்து சொன்னால் இந்த மலைகளும் பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று ஒருவேளை ஒரு மனிதன் பெருமை கொள்ளக்கூடும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளாக அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என வேதம் சொல்லுகிறது. ஐ ஆம் நத்திங். ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இஃப் ஐ ஹாவ் நாட் சேரிட்டி இட் ப்ராஃபிட்ஸ் மீ நத்திங். எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. என்கிட்ட அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அன்பு தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அன்பே பெரிது என்று நாம் பார்க்கிறோம்.
அன்பின் உருவாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நமக்குள்ளாக அன்பு இருக்க வேண்டும். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுது. நம்ம எதை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும். முறுமுறுத்து நாம் ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் அதில் பலன் ஒன்றுமே இல்லை. அன்போடு ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். அதை பெற்றுக்கொள்கிறவர்களும் சந்தோஷம் அடைவார்கள், நீங்களும் சந்தோஷம் அடைவீர்கள். உங்களை உண்டாக்கின தேவனும் சந்தோஷம் அடைவார். எனவே காரியங்கள் எல்லாம் அன்போடே நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதம் அந்த அன்புக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 16-18 வசனங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைகொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். இந்த வசனத்தின்படியாக அன்பு கூறுங்கள். கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். ஒரு சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு நம்முடைய இருதயத்தை நாம் அடைத்துக் கொள்ளக்கூடாது. அவருடைய தேவையை நாம் சந்திக்க வேண்டும். தேவன் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை ஒப்பு கொடுத்து அன்பு செலுத்தினார். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். எங்கும் எப்பொழுதும் அன்பை பற்றி பேசுகிறார்கள். அன்பை பற்றி பேசப்படாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறார்களா? 3 எழுத்து அந்த அன்பு. அது தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு காணப்பட வேண்டும். அந்த அன்பு உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் செய்தி வேளையிலே திடன் கொள்ளுங்கள். பி ஸ்ட்ராங். வாழ்நாளெல்லாம் அற்புதமான கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துவார்கள், உங்களோடு ஐக்கியம் கொள்ளுவார்கள். உங்களிடத்தில் இருக்கிறதான நற்காரியங்களை கண்டு தேவனுக்கு நன்றி சொல்லுவார்கள். இந்த காரியங்களே நிலைத்திருக்கும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதமான கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவனுடைய அளவற்ற கிருபை உங்களோடு கூட இருக்கும். இந்த காரியங்களை நீங்கள் கைக்கொள்வீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு கைக்கொள்ளும்படியாக இந்த காரியங்களை எழுதியிருக்கிறார். நாமும் நிலைத்திருப்போம். நிலையான ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தருடைய வசனம் நம்மை வழிநடத்தும். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, திடன் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அருமையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பவுலை பார்த்து திடன்கொள் என்று சொன்னீர். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து திடன்கொள் என்று சொன்னீர். உடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வலிமையுள்ள கரம் எங்களை பலப்படுத்துகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் 5 விதமான காரியங்களை நிலைத்திருந்து திடன் கொள்ளத்தக்கதாக அவர்களை வலிமையுள்ள கரத்தினாலே ஆட்கொண்டு வழிநடத்தியல்ல வேண்டுமாய் எங்கள் இரட்சகர் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். இயேசு சொல்கிறார், நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. Jesus said, my meat is to do the will of him who sent me and to finish his work. Amen. 50509. Email address urgentandglory@gmail.com. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.